ஓ தூர்வாசல் கருவம். ஆமா. ஆனால் பெரியாண்டவன் பெரியாண்டிக்கு பிறப்பு நாடகத்தில் வந்துக்கிறீங்களே. நான் யார்? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? உங்க குலவத்திரம் என்ன? சொல்லவா? சொல்லுங்க. அட புத்தியில் தந்தை இறந்த தந்தையில் மிகுதி உண்ட நாடெங்கும் புகழ் பெற்ற தேசங்கள் அனைத்தும் என்னை பற்றி போட்டி புகழக்கூடிய என்னுடைய வயிறோ சதுர்முக பிரமதேவன். சரிங்க. சதுர் என்றால் என்ன? எனக்கு தெரியாது. சதுர் என்பது திசை. ஓ திசை. ஆமா. சரிங்க. திசை என்றால் என்ன? என்னங்க? ஆனால் கிழக்கு கிழக்கு, வடக்கு வடக்கு, மேற்கு மேற்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய திசை என்பது நான்கு. அப்படி இருந்தாலும் அதிலே எனக்கு சிரமோ 5 தலை படைத்த என்னுடைய பெயரோ பிரமதேவன். ஓ பிரமதேவன். ஆமா. சரிங்க. எல்லாத்துக்கும் ஒரு தலை. ஒரு தலைங்க. இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் 5 தலை எப்படி? எனக்கு மட்டும் 5 தலை. ஏன்னு கேளு. என்னங்க 5 தலை வந்த காரணம்? சரி. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமைங்க. காலையில மத்தியானம் போய் ஒரு தலை கேட்டேன். 350 ரூபா சொன்னாங்க. சரி. இப்போ உங்க தலை உலகத்திலே புகழ் பெற்ற என்னுடைய பெயரோ பிரம்மதேவன். சரிங்க. பிரம்மதேவனாக இருந்தாலும் எனக்கு சிரமோ 5 சிரம். 5 சிரம் எப்படி வந்தது? ஆமா. ஆனால் 5 சிரமாகப்பட்டது. எனக்கு எதற்காக 5 சிரம் வந்தது தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்தா பார்ப்பதற்கு தரும சிரம் மேல. தரும சிரம் மேல. ஆமா. சரிங்க. தரும சிரமாகப்பட்டது. 4 பக்கமும் எனக்கு மூஞ்சி. ஓ 4 பக்கம் மூஞ்சி. 4 பக்கம் மூஞ்சி. மேலே இருப்பது தரும சிரம். தரும சிரம். தரும சிரம் என்றால் தேவர்களா பார்த்து கொடுத்தது. ஓ தேவர்களா கொடுத்தது. ஆமா. சரி சாமி. எதற்கு? நன்மை தீமை அறிவதற்காக எனக்கு ஐமுகம் படைத்த பிரம்மதேவன் என்று எனக்கு படைத்தாங்க. சரி சாமி. படைத்திருந்தாலும் என் தாய் தந்தை யாரு? உங்க நாய் தந்தை என்ன ஊருங்க? என் தாய் தந்தை யாரு சொல்லவா? சொல்லுங்க. என்ன 10 மாதம் தான் சுமந்து
எல்லாமே முழுசும் தண்ணி. ஆமா